கோதுமை புரோட்டா கிஷன் மொய்தீன் பூந்தியும் மிச்சம் கடைசியில் சாப்பிட்றதுக்கு. சேட்டுக்கு ஒரு 6 வைங்கப்பா. சேட்டு டயட்டில் இருக்கான், காணாதான் அவனுக்கு. சேட்டப்பா வந்து இப்போ டயட்டில் இருக்கிறதுனால நிறைய சாப்பாடு கம்மி பண்ணியாச்சு. வாரத்தில் ஒரு நாள் மட்டும் தான் இருக்குது. இல்லை கல்யாண வீட்டில் பார்த்துக்கிடுங்க. வேற நீ இல்லை சேட்டப்பா வரமாட்டான். இல்லை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து அதுவும் சனிக்கிழமை நைட்டு. சனிக்கிழமை நைட்ல இருந்து அவனுக்கு வந்து ஓப்பனில் விட்டான். சேட்டப்பா சரி மறுப்பா அப்படி பிச்சு போட் வாங்கி பிச்சே தான் கரெக்ட். சாப்பாடு யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா காஜா. இதெல்லாம் 2ஆவது வச்சுக்கலாம்ல, மிச்சர்லாம் போதும் இது போதும். அப்படி சென்றா கூலி போகிறீங்கப்பா. ஊத்து கூட வாங்க வேண்டியதில் 2 பார்த்து சுற்றி ஊற்று. ஒன்று வாங்கினதுக்கு நிறைய வச்சுக்க அப்படின்னு அவர் வாங்கிட்டாரு. யாரு உன் ஃப்ரெண்டு நீ சொல்லுவாளா? யாருக்கு அது குருமா ஊற்று ஊறட்டும். இப்போ யாருக்கெல்லாம் நாக்கு ஊறுதுன்னு பார்ப்போம். வேற போகும்போது உள்ளி எடுத்து எல்லாம் ஊற்றுப்பா. மண்டமன் கொண்டே மறந்துட்டானே. சேட்டப்பாவுக்கு எப்படி சேட்டப்பா வாய் ஊறுதா? மாயா எங்களே போட்டாச்சு. பொறுமை இல்லை. வெங்காயம் போட்டாச்சு. கொஞ்சமே ஓட்டணும். சால்னா காணாதுதான். ஓனர் எடுப்பா முதல்ல மெயினாக கவர் பண்ணி அதுக்கப்புறம் சம்பளம் கட்டாயிரும். இதே பிரச்சனையாயிரும். ஆமாம். யோ நீ சொல்லாட்டால அதான் ஏன் நடக்கும் அப்படின்றணும். நான் திட்டினா செமிக்கிறதுக்கா பூந்தியும் புரோட்டாவுமா இப்போ? பூந்தியில் ஒரு முக்கு, புரோட்டாவில் ஒரு முக்கு. நல்லா தான் இருக்கு. சேட்டை எப்படிலாம் இருக்கு? அருமையாக முக்கி தின்னு. சேட்டு சேனலு 1 crore ரோஜி இல்லை சேட்டே? கலிபோர்னியா இப்போ புரியும். திடீர்னு வாய்ப்பு கிடச்சிரும்பா. கலிபோர்னியா வைக்கும் எங்கனாலும் சரி அதிர்ஷ்டம் தானே. சாப்பிட்டாச்சு. பெரிய ஆட்கள் தான் மாட்டேன். அப்படியே வலிங்கப்பா. வேலையை மடிங்க அப்படி. அவ்வளோதான் முடிஞ்சு. நினைக்கிறேன் அதுக்கு தானப்பா அட்டைப்பட்டியை பிரித்தான். அதிகமாக சாப்பிட்டது மாயின் தான் நினைக்கிறேன். மாயினும் சேட்டப்பாவும் தான். நாங்கெல்லாம் கொஞ்சம் அப்படி தான் போய் நம்ம கொஞ்சம் தானே சாப்பிட்டோம். என்ன காஜா? நான் மிச்சர்ல இருக்க கடலையே சரி சாப்பிட்டாச்சு. இடத்த காலி பண்ணியாச்சு. அப்ப சின்ன திணிச்சு மிச்சர் புரோட்டா யாரு தின்னா? காலியாயாச்சு.